நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று ஜிம்னேமா சில்வஸ்டர் சிறு குறிஞ்சான் செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறு குறிஞ்சான் செடி. அதோட இலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க, அதோட சிறு சிறு கொத்தான பூக்களையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிறு குறிஞ்சான் செடின்றது இது ஒரு கொடியின தாவரம், கொடியாக படர்ந்து வளரக்கூடியது. தரிசு நிலங்களில் பார்த்தீங்கன்னா வேலி ஓரங்களில் அதிக அளவில் முட்புதரோடு சேர்த்து இதுவும் கொடியாக படர்ந்து காணப்படும். இதோட பூக்கள் கொத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு இள மஞ்சள் பூக்களாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிறு சிறு பூக்களாக இருக்கும். இதோட இலைகள், இதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா சிறு குறிஞ்சான்னு சொல்லி இந்த ஒரு இலையை எடுத்து மென்று தின்று விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சர்க்கரை ஜீனியை வாயில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சுவை இல்லாமல் இருக்கும். மணல் வாயில் போட்ட மாதிரி இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். இந்த இலையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்து வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் வாயில் அந்த சுவை இல்லாமல் சுவையை நிறுத்தி வைக்கக்கூடியது இந்த சிறு குறிஞ்சான் செடி. இந்த சிறு குறிஞ்சான் செடியில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. சர்க்கரை நோய்க்கு இந்த சிறு குறிஞ்சான் செடியை அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறாங்க. நண்பர்களே, சர்க்கரை நோய், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு சிறு குறிஞ்சான் இந்த இலைகள் எங்கே கிடைச்சாலும் அதை சேகரித்து நிழலில் உலர்த்தி வச்சுக்கிட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சிறு குறிஞ்சான் செடியோட நாவல் பழத்தோட கொட்டை, நம்ம நாவல் மரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுருவோம். அந்த கொட்டையும் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நாவல் மர கொட்டை பொடி, சிறு குறிஞ்சான் பொடி, அதோட வறுத்து பொடி செஞ்ச வெந்தய பொடி, இந்த 3ஓட 4ஆவதா மஞ்சள் தூள், இது 4ஐயும் சம அளவு அரைச்சி பொடி செஞ்சு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கிட்டு தினசரி காலை மாலைன்னு ஒரு அரை கரண்டி அளவு சிறு குறிஞ்சான், நாவல் கொட்டை, வெந்தயம், மஞ்சள் கலந்த இந்த பொடியை அரை கரண்டி அளவு தினசரி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, சிறு குறிஞ்சானோட இலைகள் சற்று கசப்பானது. அந்த சிறு குறிஞ்சானோட இலைகளை ஒரு 5 இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதோட பால் சேர்த்து அல்லது மிளகு சேர்த்து, பால் அல்லது மிளகு சேர்க்கும் போது கொஞ்சம் சுவை குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கர்ப்பப்பையை இது பலப்படுத்தக்கூடியது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, சிறு குறிஞ்சானோட இலைகள் ஒரு 5லேருந்து 10 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி அதிமதுரத்தூள், 1/4 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது காய்ச்சலை தணிக்கக்கூடியது, சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கலர்ச்சி காயை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கலர்ச்சி காயை எடுத்து அதை உடைச்சி உள்ள வெள்ளை நிற பருப்பை மட்டும் பொடி செஞ்சுக்கிட்டு அந்த கலர்ச்சிக்காய் பொடியோட ஒரு 5 சிறு குறிஞ்சான் இலைகள் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 மிளகு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு பெண்கள் குடிச்சிட்டு வரனால இது இர்ரெகுலர் பீரியட்ஸ், முறையற்ற மாதவிலக்கை இது சரி செய்யக்கூடியது, மாதவிலக்கை இது தூண்டக்கூடியது, கர்ப்பப்பை கோளாறுகளை எல்லாத்தையும் இது சரி செய்யக்கூடியது. இதோட சுவை கூட்டுறதுக்காண்டி சிறிது தேன் கலந்து சாப்பிட்லாம். நண்பர்களே, ஜிம்னேமா சில்வஸ்டர், இந்த ஜிம்னேமா சில்வஸ்டரோட வடமொழி பேர் குர்மார்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிறு குறிஞ்சான்
இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட சம அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில சூடு செய்து வண்டு கடி, பூச்சிக்கடி, பாம்பு கடித்த இடங்களில் இதை சிறிது நேரம் கட்டி வைக்கிறதுனால விஷம் இறங்கும், வலி குறையும். பாம்பு கடித்தவர்கள் இதை ஒரு முதலுதவியாக எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்லலாம். மற்ற பூச்சிகளுக்கு இது சிறிது நேரத்தில் சரியாகிவிடும். நண்பர்களே, சிறு குறிஞ்சான் அதோட இலைகள் ஒரு 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் அதோட பொடியை காலை ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வரனால கொலஸ்ட்ராலை இது குறைக்கக்கூடியது. இதய நாளங்களில் ஏற்படுற அடைப்புகளை இது சரி செய்யக்கூடியது. சர்க்கரை நோயினால் ஏற்படுற இதய பலவீனத்தை இது சரி செய்யக்கூடியது. காம இச்சையை இது அதிகரிக்கக்கூடியது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. நண்பர்களே, தென்னை மரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த தென்னை மரத்தில் பூக்கிற பூக்கள், தென்னை மரத்தோட பூக்கள் சிறிதளவு எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு சிறு குறிஞ்சானோட இலையை அரைச்சி, தென்னை மரப்பூக்கள், சிறு குறிஞ்சான் இரண்டையும் சம அளவு அரைச்சி தினசரி காலை மாலை இருவேளையும் ஒரு சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டு வருவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகளவு சிறுநீர் வெளியேறும். அதை தவிர மற்றவர்கள் அதிக முறை சிறுநீர் கழிக்க செல்வார்கள். அவர்களுக்கும் காலை மாலை இந்த கலவையை ஒரு சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டு வரனால அதிக சிறுநீர் வெளியேறுவதை தடுக்கக்கூடியது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது.